நைட் டின்னர் ரெடியா? நைட் டின்னர் தானே, அதே தோசை தான், அதே இட்லி தான். வா பார்க்கலாம். இன்னைக்கு வந்து தோசை தான். இந்த தோசை இட்லி மாவை யாருங்க கண்டுபிடிச்சா? முடியலங்க. எப்போ ஆப்ஷன் கேட்டாலும் தோசை இட்லி தோசை. சரியான தோசை சைக்கோவா இருப்பாங்க. எங்க வீட்டில் அப்படி இருக்குதுங்க. உங்க வீட்டில் யாருன்னா அப்படி இருக்காங்களான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா நிர்வாகம் பண்றது என்னமோ நான் தான், பட் எல்லா பொருளும் வாங்கி தர்றது அவர் தானே. வீட்டில் இருக்கிறத நான் ஆக்சஸ் பண்றேன், பட் எல்லாத்தையும் அவர் தான் வாங்கி தர்றாரு. அதனால என்னால வந்து வேற சூஸ் பண்ணி செய்ய முடியல. கிராசரி ஐட்டம்லாம் அவர் தான் வாங்கி தர்றாரு. அதனாலதான் நானும் அரைச்சமாவே அரைச்சிக்கிட்டே இருக்கேன். எனக்கே புளிச்சு போச்சுங்க. மாவு தான் புளிக்கல, ஆனா எனக்கு இது சாப்பிட்டு சாப்பிட்டு எனக்கு புளிச்சு போச்சு. தோசை இட்லி இதே தாங்க. நம்ம வீட்டில் வந்து பாத்தீங்கன்னா வாங்க பார்க்கலாம். தோசை நைட்டுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் மாமியாரோட ஸ்டைலில் ரோசாப்பூ சட்னி நம்ம ஷார்ட்ஸில் நிறைய டைம் போட்டிருக்கோம். இதோட ரெசிபி வேணா கேளுங்க. இந்த ரெசிபி வேணும்னா கண்டிப்பாக உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இது சூப்பராக இருக்கும், அட்டகாசமாக எம்மியாக இருக்கும். சீக்கிரமாக செஞ்சிடலாம். இன்னைக்கு நைட் வந்து தோசை, அதுக்கப்புறம் ரோசாப்பூ சட்னி தாங்க. நீங்கள் என்ன சாப்பிட்டீங்கன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிடு. இதுலயும் நல்லா இருக்கு.